உள்ளத்துல அருள் பெறுவீங்க. வாங்க 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 திருத்தலம் வாங்க, எங்கும் உங்க உள்ளத்துல அருள் பெறுவீங்க. அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். அன்பின் தலம், அருளின் தலம், பண்பின் தலம், இது இடைக்காட்டூர் திருத்தலம். தெய்வீக பணியில் இணைந்திட வருகின்றோம். உம் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தெய்வீக பணியில் இணைந்திட வருகின்றோம். உம் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். இறை அரசு மலர்ந்திட, இறை வார்த்தை உணர்ந்திட, இறை அன்பில் நிலை பெற, இறை சாட்சி ஆகிட, உம்மை தேடி நாடி வருகின்றோம். தெய்வீக பணியில் இணைந்திட வருகின்றோம். உம் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். அன்பினில் நிலைத்திடவும், அருளினில் நனைந்திடவும், வாழ்வினில் உண்மையையும் வழியினில் ஒளியினையும் நீரே எனக்கு கொடுத்தீர், உம்மில் என்னை காத்தீர். நீரே எனக்கு கொடுத்தீர், உம்மில் என்னை காத்தீர். நான் போற்றி புகழ்வேன் உம் இனிய நாமத்தை. தெய்வீக பணியில் இணைந்திட வருகின்றோம். உம் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தெய்வீக பணியில் இணைந்திட வருகின்றோம். உம் தியாகம் நினைந்து மகிழ்ந்து பாடுகின்றோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசு ஆண்டவரில் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய சகோதரர்களே, சகோதரிகளே, சிவகங்கை மறை மாவட்டம் இடைக்காட்டூர் திரு இருதய ஆண்டவர் ஆலய திருத்தலத்திலிருந்து இந்த திருப்பலியானது ஒளிபரப்பப்படுகின்றது. இயேசுவின் குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடின என்ற யோவானின் இறை வார்த்தைக்கேற்ப ஆண்டவர் இயேசுவின் உயிருள்ள அன்பிலே நம்பிக்கை வைத்து இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற அனைத்து பக்தர்களுடைய வேண்டுதலையும் கேட்டு இயேசு ஆண்டவர் தம் குடும்பங்களுடைய அரசராக மீட்பராக இருந்து வழிகாட்டி வருவதற்கு நன்றி கூறியும், மாதா தொலைக்காட்சியிலே பணியாற்றுகின்ற அருள் தந்தையர்கள், பணியாளர்கள் மற்றும் இந்த திருத்தலத்தை நாடி வருகின்ற அனைத்து பக்தர்களுடைய வேண்டுதல்களையும் திரு இருதய ஆண்டவர் நிறைவாய் நிலையாய் கேட்டு அருள் புரிய வேண்டுமென இந்த திருப்பலியானது ஒளிபரப்பப்படுகின்றது. சிவகங்கை மறை மாவட்டத்தில் இடைக்காட்டூர் தமிழக அரசினுடைய சுற்றுலா தலமாக அறிவிக்கப்பட்டு இந்த இடத்தை தேடி வருகின்ற அத்துணை பேருக்கும் ஜாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, மொழிகளை கடந்து தேடி வருகின்ற அனைவருக்கும் அருள் புரிகின்ற திரு இருதய ஆண்டவர் நம் யாவரையும்
நிறைவாய் ஆசீர்வதிக்க வேண்டுமாய் இந்த திருப்பலியை நாம் இணைந்து ஒப்புக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, அன்பார்ந்த உமது திருமகனின் இதயத்தை எண்ணி பெருமை கொள்ளும் நாங்கள் தம் அன்பினால் அவர் எங்களுக்கு புரிந்து வருகின்ற வியத்தகு நன்மைகளை நினைவு கூறுகின்றோம். இவ்வாறு விண்ணக கொடைகளின் ஊற்றாகிய அத்திரு இதயத்திலிருந்து பொங்கி வழியும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதி பெற செய்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7-15 வரை. சகோதர சகோதரிகளே, இந்த செல்வத்தை மண்பாண்டங்கள் போன்ற நாங்கள் கொண்டிருக்கின்றோம். இந்த ஈடு இணையற்ற வல்லமை எங்களிடமிருந்து வரவில்லை, அது கடவுளுக்கே உரியது என்பது இதிலிருந்து விளங்குகிறது. நாங்கள் எல்லா சூழ்நிலைகளிலும் இன்னலுற்றாலும் மனமுடைந்து போவதில்லை, குழப்பமுற்றாலும் நம்பிக்கை இழப்பதில்லை, துன்புறுத்தப்பட்டாலும் கைவிடப்படுவதில்லை, வீழ்த்தப்பட்டாலும் அழிந்து போவதில்லை. இயேசுவின் வாழ்வே எங்கள் உடலில் வெளிப்படுமாறு நாங்கள் எங்கு சென்றாலும் அவருடைய சாவுக்குரிய துன்பங்களை எங்கள் உடலில் சுமந்து செல்கிறோம். இயேசுவின் வாழ்வு சாவுக்குரிய எங்கள் உடலில் வெளிப்படுமாறு உயிரோடு இருக்கும்போதே நாங்கள் அவரை முன்னிட்டு எந்நேரமும் சாவின் வாயிலில் நின்று கொண்டிருக்கின்றோம். சாவின் ஆற்றல் எங்களிலும் வாழ்வின் ஆற்றல் உங்களிலும் வெளிப்படுகிறது. நான் கடவுள் மீது நம்பிக்கையோடு இருந்தேன், ஆகவே பேசினேன் என்று மறைநூலில் எழுதியுள்ளது. அதற்கொப்ப நம்பிக்கை மனப்பான்மை கொண்டுள்ள நாங்களும் நம்புகிறோம், ஆகவே பேசுகிறோம். ஆண்டவர் இயேசுவை உயிர்த்தெழச் செய்த கடவுளே எங்களையும் அவரோடு உயிர்த்தெழச் செய்து அவர் திருமுன் நிறுத்துவார், உங்களையும் அவ்வாறே நிறுத்துவார் என்பது எங்களுக்கு தெரியும். இவை அனைத்தும் உங்கள் நன்மைக்கே நிகழ்கின்றன. இறையருள் பெறுவோரின் தொகை பெருக பெருக அவர்கள் கடவுளுக்கு செலுத்தும் நன்றியும் பெருகும். இதனால் கடவுள் போற்றி புகழப்படுவர். ஆண்டவர் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 116.
நீங்கள் சொல்ல வேண்டிய பதிலுரை: ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். 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 மிகவும் துன்புறுகிறேன் என்று சொன்ன போதும் நான் நம்பிக்கையோடிருந்தேன். இந்த மனிதரையும் நம்பலாகாது என்று என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன். இந்த மனிதரையும் நம்பலாகாது என்று என் மனக்கலக்கத்தில் நான் சொன்னேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவர் தம் அன்பர்களின் சாவு அவரது பார்வையில் மிக மதிப்புக்குரியது. ஆண்டவரே, நான் உண்மையாகவே உம் ஊழியன். நானும் பணியா உம் அடியாளின் மகன். என் கட்டுகளை நீ அவிழ்த்து விட்டீர். என் கட்டுகளை நீ அவிழ்த்து விட்டீர். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவராகிய உம் பெயரை தொழுவேன். இப்பொழுதே உம் மக்கள் அனைவரின் முன்னிலையில் ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, உமக்கு என் பொருத்தனைகளை நிறைவேற்றுவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். ஆண்டவரே, நான் உமக்கு நன்றி பலி செலுத்துவேன். Alleluia,
அல்லேலூயா 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 அல்லேலூயா. வாழ்வின் வார்த்தையை பற்றிக் கொள்ளுங்கள், உலகில் ஒளிரும் சுடர்களாக துளங்குவீர்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறை வார்த்தைகள் 27 முதல் 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது: விபச்சாரம் செய்யாதே என கூறப்பட்டிருப்பதை கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு பெண்ணை இச்சையுடன் நோக்கும் எவரும் தம் உள்ளத்தால் ஏற்கனவே அப்பெண்ணோடு விபச்சாரம் செய்தாயிற்று. உங்கள் வலக்கண் உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதை பிடுங்கி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்தில் எறியப்படுவதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. உங்கள் வலக்கை உங்களை பாவத்தில் விழ செய்தால் அதையும் உங்களிடமிருந்து வெட்டி எறிந்து விடுங்கள். உங்கள் உடல் முழுவதும் நரகத்திற்கு செல்வதை விட உங்கள் உறுப்புகளில் ஒன்றை நீங்கள் இழப்பதே நல்லது. தன் மனைவியை விலக்கி விடுகிறவன் எவனும் மனவிலக்கு சான்றிதழை கொடுக்கட்டும் என கூறப்பட்டிருக்கிறது. ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எவரும் தம் மனைவியை பரத்துமைக்காக அன்றி வேறு எந்த காரணத்திற்காகவும் விலக்கிவிடக் கூடாது. அப்படி செய்வோர் எவரும் அவரை விபச்சாரத்தில் ஈடுபட செய்கின்றனர். விலக்கப்பட்டோரை மணப்போரும் விபச்சாரம் செய்கின்றனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். விழிப்பாயிருந்து உன் இதயத்தை காவல் செய், ஏனெனில் அதனின்று பிறப்பவை உன் வாழ்க்கையின் போக்கை உறுதி செய்யும். நீதிமொழிகள் 4:23. இறை இயேசுவில் மிகவும் பிரியமுள்ள சகோதரிகளே, சகோதரர்களே, திரு இருதய ஆண்டவரின் அன்பு பக்தர்களே, இன்று நாம் அனைவரும் திரு அவையோடு இணைந்து புனித பதுவை அந்தோணியாரின் நினைவை கொண்டாடுகின்றோம். உறுப்பினை இழப்பது அல்ல, மாறாக உணர்வுகளை புரிவது. செயலா சிந்தனையா என்று அலசி பார்க்கின்ற வேளையிலே தவறுகளை தழும்பி வெளிக்கொணர்வது, வெளிப்படுத்துவது சிந்தனையா செயலா என்று உற்று பார்க்கும் வேளையிலே சிந்தனையும் உள்ளார்ந்த உணர்வுகளுமே என்று இறையியலாளர்கள் கூறுகின்றார்கள். அதுவே இன்றைய இறை வார்த்தை வழிபாட்டின் மைய கருவூலமாகவும் அமைகின்றது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இன்றைய நற்செய்தி வாசகத்தில் அழகாக தொடங்குகின்றார். விபச்சாரம் செய்யாதே என்று
நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அப்படியென்றால் அவர் கூறிய அந்த மக்கள் கூட்டம் ஏற்கனவே பழைய ஏற்பாடு சட்டங்களையும் மோசேயின் சட்டங்களையும் அறிந்த ஒரு கூட்டமாக தான் இருந்திருக்கக்கூடும். இதுவும் மலைப்பொழிவின் தொடர்ச்சியாக வருகின்றது. ஆண்டவர் இயேசு ஒருபடி முன்னதாக சென்று விபச்சாரம் என்பது ஒருவரோடு உடல் கொள்வது மட்டுமல்ல, மாறாக நம் இதயத்தில் ஏற்படுகின்ற அழுக்காறுகளும் பாவ கரைகளும் இச்சையோடு நோக்கும் கண்களும் தான் பாவத்தில் ஈடுபடுகின்றன, விபச்சாரம் செய்கின்றன என்று ஆண்டவர் இயேசு கூறுகின்றார். ஆனால் பழைய ஏற்பாட்டில் நாம் பார்க்கின்ற பொழுது ஒருவரோடு மற்றவர் தகாத உறவு கொண்டால்தான் விபச்சாரம், ஆகவே அவர்தான் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கூறும் அந்த கூட்டத்திற்கு ஆண்டவர் இயேசு என்று ஒரு பதிலடி கொடுக்கின்றார். அன்புக்குரியவர்களே, விபச்சாரம் என்பது ஒருவரோடு உடலுறவு தகாத முறையில் கொள்வது மட்டுமல்ல, நம்முடைய இதயத்தில் நாம் ஏற்படுத்துகின்ற அழுக்கார்கள், தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத எண்ணங்கள், ஒருவரை சகோதர மனப்பான்மை இன்றி மனித நேயமின்றி நாம் சித்தரிக்கின்ற எண்ணங்களும் விபச்சாரம்தான் என்று ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே முதல் கட்டமாக கூறுகின்றார். இரண்டாவதாக ஆண்டவர் இயேசு மனவிலக்கும் திருமண விவாகரத்தும் விபச்சாரமே என்று முன்மொழிகின்றார். அன்புக்குரியவர்களே, நீதிபதி ஒருவரோடு உரையாடி கொண்டிருந்த போது அவர் கூறினார், இன்றைய காலகட்டத்தில் விவாகரத்து அல்லது மனமுறிவுக்கு அதிகமாக நீதிமன்றத்தை தேடி வருகின்றவர்களில் கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் தான் பெரும்பாலானோர் என்று கூறுகின்ற இந்த வேளையிலே மனது சிறு கவலைக்கு உள்ளாகியது. அன்புக்குரியவர்களே, இதுதான் இன்று உண்மையான யதார்த்தமாக இருந்து கொண்டிருக்கின்றது. காரணம் என்னவென்றால், பெற்றோரே பிள்ளைகளின் மனமுறிவிற்கும் திருமண விவாகரத்திற்கும் உடன் செல்கின்ற கால சூழ்நிலை இன்று நிகழ்ந்து கொண்டேதான் இருக்கின்றது. திருமணம் என்பது ஒரு ஆடம்பர கொண்டாட்டமாக நினைக்கின்றார்களே தவிர, திருமணத்தை ஒருபோதும் ஒரு அருட்சாதனம், திருமண கொண்டாட்டம் என்பது ஆண்டவரால் கொடுக்கப்பட்ட ஒரு அருள் கொடை என்பதை இன்றைய காலத்தில் வாழும் மனிதர்களும் பிள்ளைகளும் பெற்றோர்களும் மறந்துவிட்ட கால சூழ்நிலையில்தான் நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஆண்டவர் அழகாக கூறுகின்றார் மார்க் நற்செய்தியிலே, இது கடவுளால் நிகழ்ந்துள்ளது, கடவுள் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும் என்று. ஆனால் கடவுளின் வார்த்தைகளை மறந்து நம்முடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக நாம் இன்று ஏதோ சிறு சிறு தவறுகளுக்காக குறைகளை அதிகமே எண்ணி பார்த்து நிறைகளை நாம் உதாசீனப்படுத்திவிட்டு நாம் குறைகளை கண்டு குறை சொல்லும் ஒரு மக்கள் கூட்டமாக, ஏதோ சாப்பாட்டிலும் சரி அல்லது ஏதோ நான் செல்லுகின்ற போது எனக்கு பாய் செல்லவில்லையே என்று சொல்கின்ற சிறு சிறு குறைகளை எண்ணி பார்த்து விவாகரத்துக்கு செல்கின்ற இந்த சூழ்நிலையில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, பழைய ஏற்பாட்டில் பார்க்கின்ற பொழுது மோசேயின் சட்டத்தை சுட்டிக்காட்டி பரிசேயர்கள் மத்தேயு நற்செய்தியிலே ஆண்டவரை சோதிக்கும் என்னுடன் ஒரு கேள்வியை எழுப்புகின்றார்கள். அது என்னவென்றால், ஆண்டவரே, மோசே கூறியிருக்கின்றாரே மனமுறிவு சீட்டு கொடுத்து விட்டால் எல்லாம் முடிந்து விட்டதே என்று, அப்படி இருக்க நீர் ஏன் இவ்வாறு கூறுகின்றீர் என்று ஆண்டவரே அழகாக கூறுகின்றார். உங்களுடைய கடின உள்ளத்தின் பொருட்டே, உங்களுடைய கடின இதயத்தின் பொருட்டே அவர் அவ்வாறு கூறினார். ஆனால் தொடக்கத்தில் அவ்வாறு நிகழவில்லை என்று கூறுகின்றார். அன்புக்குரியவர்களே, இன்றைய கால சூழ்நிலையில் நம்முடைய இதயம் கடினமாக இருக்கின்றது, நம்முடைய இதயம் இரக்கமற்றதாக இருக்கின்றது, நம்முடைய இதயம் கனிவற்றதாக இருக்கின்றது. ஆகவேதான் நாம் இன்று அதிகமாக திருமண விவகாரம் அல்லது மனமுறிவு என்று நீதிமன்றங்களை நாடி செல்கின்ற சூழல் அதிகரித்து கொண்டே செல்கின்றது. அன்புக்குரியவர்களே, திரு இருதய ஆண்டவரின் பக்தர்களாக திரு இருதய ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொண்டு அவர் பாதம் வந்திருக்கின்ற நாம் ஒவ்வொருவருமே சற்று அலசி ஆராய்வோம். நம்முடைய இதயம் தூய்மையானதாக இருக்கின்றதா? புனித பவுலடிகளார் இன்றைய முதல் வாசகத்தில் அழகாக கூறுகின்றார், எல்லா சூழ்நிலையிலும் நான் கஷ்டமுட்டேன், ஆனால் நான் வீழ்ந்து போகவில்லை, நான் அழிந்து போகவில்லை, என்னுடைய நம்பிக்கையில் எந்த ஒரு இடர்பாடும் ஏற்படவில்லை, ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார், நான் நம்புகின்றேன், அதனால்தான் நான் இன்று பேசுகின்றேன் என்று
ஆழம் அழுத்தமாக புனித பவுலடிகளார் கூறுகின்றார். இன்று நாம் நினைவு கூறும் புனித அந்தோணியாரும் தூய இதயத்தோடு இருந்ததனால், தூய உள்ளத்தோடு இருந்ததால் அவருடைய கரங்களில் குழந்தை இயேசு தவழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய இதயத்தை தூய்மையாக்குவோம். நாமும் கனி தரக்கூடிய நல்ல ஒரு இதயமாக, திருதிய ஆண்டவர் அருள் வரங்களை பெற்ற இதயமாக திகழ்வோம். ஆண்டவருடைய ஆசி நம்மையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக பொழிவதாக. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே. விலை மதிப்பில்லா கலப்படமில்லா நறுமண தைலம் முழுவதும் தந்தே. உள்ளத்தின் எண்ணம் அறிந்திடும் இறைவா, ஏழையின் அன்பை ஏற்றிடுவாய். உள்ளத்தின் எண்ணம் அறிந்திடும் இறைவா, ஏழையின் அன்பை ஏற்றிடுவாய். உம்மியலில் பாதம் சரணடைந்தேன், என் பிழையாவும் பொறுத்தருள் செய்வாய். கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். உலகினை படைத்த ஆண்டவரே, உம்மிடம் சரணடைந்தேன். என் மனம் தருகின்ற காணிக்கையை ஏற்றிட வேண்டுகிறேன். கருணை இறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. கருணை நிறைவா ஏற்பாயே, காலமெல்லாம் நலம் சேர்ப்பாயே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அன்பார்ந்தவும் திருமகனுடைய இதயத்தின் சொல்லற்கரிய அன்பை கண்ணோக்கியருளும். அதனால் நாங்கள் ஒப்பு கொடுப்பது உமக்கு உகந்ததாகி எங்கள் பாவங்களுக்கு கழுவாயாக அமைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரே
இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். சிலுவையில் உயர்த்தப்பட்ட கிறிஸ்து வியப்புக்குரிய அன்பினால் தம்மையே எமக்காக கையளித்தார். குத்தி திறக்கப்பட்ட விழாவிலிருந்து இரத்தமும் தண்ணீரும் வழிந்தோடச் செய்தார். இதிலிருந்து திரு அவையின் அருள் அடையாளங்கள் வெளிப்பட்டன. இவ்வாறு மீட்பரின் திறந்த இதயத்திடம் அனைவரும் ஈர்க்கப்படவும் மீட்பு அளிக்கும் ஊற்றுகளிலிருந்து மகிழ்ச்சியுடன் முகந்து கொள்ளவும் செய்தருளினார். ஆகவே புனிதர் வானதூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்வதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசை பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, 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 ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் மறைமாவட்ட ஆயர் ஆனந்தம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைகூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமரல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி
உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி தாரும், எமக்கு அமைதி தாரும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாங்குவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். என் சின்ன இதயம் உன் இல்லமாக உயிராக எனில் வாழவா. என் செல்ல இதயம் உன் சொந்தமாக என்னோடு உடன் வாழவா. என் சின்ன இதயம் உன் இல்லமாக உயிராக எனில் வாழவா. என் செல்ல இதயம் உன் சொந்தமாக என்னோடு உடன் வாழவா. எந்தன் வாழ்வின் சொல்லில் செயலில் என்றும் நீயே பிறப்பாகுவாய். எந்தன் வாழ்வின் சொல்லில் செயலில் என்றும் நீயே பிறப்பாகுவாய். அன்பே அருளே ஆன்மாவின் அழகே, என் சின்ன இதயம் உன் இல்லமாக உயிராக எனில் வாழவா. என் செல்ல இதயம் உன் சொந்தமாக என்னோடு உடன் வாழவா. கனிவோடு ஒரு வார்த்தை தினம் என்னில் நீ பேச, கவியே என் நெஞ்சு நீ ஏகுவாய். உயிரோட்டும் உறவாக உள்ளூரும் உணர்வாக உயிரே இவ்வுலகை நீ ஆளுவாய். கனிவோடு ஒரு வார்த்தை தினம் என்னில் நீ பேச, கவியே என் நெஞ்சில் நீ ஏகுவாய். உயிரோட்டும் உறவாக உள்ளூரும் உணர்வாக உயிரே இவ்வுலகை நீ ஆளுவாய். உணவாக நீ வந்த நேரம் மகிழ்வாக என் வாழ்வு மாறும். இறையே என்னில் வரமாகுவாய். என் சின்ன இதயம் உன் இல்லமாக உயிராக எனில் வாழவா. என்
மெல்ல இதயம் உன் சொந்தமாக என்னோடு உடன் வாழவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே எனக்கு செவி சாயும் உம் தீரு காயங்களுள் என்னை மறைத்தருளும் உம்மிடமிருந்து எம்மை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும் எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, இந்த அன்பின் அருள் அடையாளம் எங்களை புனித அன்பு தீயால் பற்றி எறிய செய்வதாக. இவ்வாறு நாங்களும் திருமகனிடம் என்றும் ஈர்க்கப் பெற்று எங்கள் சகோதரர் சகோதரிகளில் அவரையே கண்டுகொள்ள கற்றுக்கொள்வோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறைவனின் அன்பில் வாழ சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே என்றும் இறந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே என்றும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம்
ஆனந்தம் நிலை பெறுமே. லல்லல்லாலா, 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 லாலாலாலா. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இறைவனுக்கு இதயமுண்டு, அந்த இதயத்தில் இரக்கமுண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் எங்கள் அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, இன்றும் எரிந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.